இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா PrimeOS Abstergo OS கவர்மெண்ட் லேப்டாப் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். வாங்க நீங்கள் என்ன வீடியோக்கு போகலாம். ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் ஒரு 50 GB வந்து பிரித்து வச்சுக்கோங்க. உங்களுக்கு தேவையான சைஸு. எனக்கு வந்து 50 GB போதுமானது, அதனால் 50 GB நான் வந்து பிரித்து வச்சுக்கிறேன். இதை வந்து நீங்கள் ext4 வந்து பார்ட்டிஷன் வந்து மேக் பண்ணிக்கோங்க. இது எப்படி மேக் பண்ணுறதுன்னு வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அப்படி இல்லைனா செப்பரேட்டாக நான் ஒரு வீடியோ போட்டுருக்கேன், அதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இப்போ வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். நான் யூஸ் பண்ணுற சாஃப்ட்வேர் வந்து AOMA பார்ட்டிஷன் அசிஸ்டண்ட். இந்த சாஃப்ட்வேர் வந்து எப்படி டவுன்லோட் பண்ணுறது இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு ஏற்கனவே நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன். அதோட லிங்க்கெல்லாம் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆப்ரேஷன் வந்து கம்ப்ளீட் ஆகிருச்சு. நீங்கள் வந்து ext4 வந்து பார்ட்டிஷன் மேக் பண்ணால் தான் உங்களுக்கு வந்து சாஃப்ட்வேர் வந்து கரெக்டாக இன்ஸ்டால் ஆகும் OS. இப்போ வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் இதோட டவுன்லோட் லிங்க் இருக்குது, அதை வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வந்து எக்ஸ்ட்ரா இருக்குது, வெயிட் பண்ணுங்கள். இப்போ வந்து எக்ஸ்ட்ரா டைம் வந்து முடிஞ்சிருச்சு. அந்த ஃபோல்டரை ஓப்பன் பண்ண உடனே அட்வான்ஸ் ஆண்ட்ராய்டு இன்ஸ்டாலர் அப்படின்னு இருக்குது, அதை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க அந்த சாஃப்ட்வேரை. இப்போ வந்து நெக்ஸ்ட் கொடுத்துக்கோங்க. இந்த சாஃப்ட்வேர் வந்து நீங்கள் தனியாக இருக்கணும்னு அவசியம் இல்லை, நீங்கள் இருக்கிற OS ஃபைல் வந்து இருக்குது. இப்போ வந்து நீங்கள் எந்த இடத்துல OS ஃபைலை வச்சுருக்கீங்களோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் வந்து அதை ஓப்பன் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நேம் வந்து கேட்குது. நேம் வந்து நீங்கள் இந்த இடத்துல எந்த நேம் கொடுக்குறீங்களோ அதே நேம் தான் பூட் ஆர்டரில் வந்து அந்த நேம் வந்து ஷோ ஆகும். நான் வந்து Abstergo OS அப்படின்னு போட்டுருக்கேன். கீழே வந்து வெர்ஷன் இருக்குது. இதை நீங்கள் வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி உங்கள் பேர் அப்படி இல்லைன்னா நான் வந்து என்னோடய சேனல் நேம் வந்து போட்டுருக்கேன். உங்களுக்கு பிடிச்ச நேம் வந்து எதுனாலும் போட்டுக்கோங்க. இதில் வந்து எந்த எரரும் வராது. இப்போ வந்து ext5 ரெக்கமெண்டட் அப்படின்னு இருக்குது, அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். இப்போ வந்து கொஞ்ச நேரம்னா ஒரு 2 மினிட்ஸ்க்குள்ளே முடிஞ்சிடும். நீங்கள் வந்து எதுவுமே பண்ணாமல் இருங்க, அதுவே வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து உள்ளே போகும். இந்த இடத்துல வந்து நெக்ஸ்ட் கொடுத்துக்கோங்க. நீங்கள் வந்து நடுவில் எதுவுமே பண்ணணுன்னு அவசியமே இல்லை, நெக்ஸ்ட் மட்டும் கொடுத்துனுவாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா டிரைவர்ஸ் வந்து இன்ஸ்டால் ஆகி இருக்குது. இதோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு நான் வந்து அடுத்தடுத்த வீடியோவில் வந்து சொல்கிறேன். உங்களுக்கு வந்து ஃப்ரீ ஃபயர் விளையாடுறோமா PUBG விளையாடுமான்னு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் அதுக்கேற்ற மாதிரி வீடியோ வந்து மேக் பண்ணுறேன். இப்போ வந்து பார்ட்டிஷன் வந்து கேட்குது. நான் வந்து EDஸ்கில் வச்சுருக்கிறதுனால ED செலக்ட் பண்ணி நெக்ஸ்ட் கொடுத்துக்கிறேன். உங்களுடைய ext4 வந்து எந்த பார்ட்டிஷனும் கரெக்டாக கண்டுபிடிச்சி நீங்கள் வந்து செலக்ட் பண்ணி நெக்ஸ்ட் கொடுத்துக்கோங்க. இப்போ வந்து செட்டப்பெல்லாம் கம்ப்ளீட் ஆகி இன்ஸ்டால் ஆகி இருக்குது. நான் வந்து இந்த வீடியோ வந்து 8xல் வந்து ஃபார்வர்ட் பண்ணிக்கிறேன். இன்ஸ்டால் ஆகிறது ரொம்பவே லேட் ஆகும், ஒரு 1/2 மணி நேரம் ஆகும். உங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்து நகராத மாதிரியே தெரியும், ஆனால் வந்து ப்ரோக்ரஸ் எல்லாம் போயின்னு தான் இருக்கும். நீங்கள் வந்து எதுவுமே பண்ண தேவையில்ல, வெயிட் பண்ணி கொஞ்ச நேரம் பார்த்துன்னு இருங்க. அது வந்து ஆட்டோமேட்டிக்காக இன்ஸ்டால் ஆகி கம்ப்ளீட் ஆகிரும். இப்போ வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. நான் வந்து இப்போ என்னோடய கேமராவில் வந்து வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறேன். ரீஸ்டார்ட் பண்ண போகிறேன் என்னோடய லேப்டாப்பை வந்து. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரீஸ்டார்ட் ஆகிறது ரொம்பவே லேட் ஆகும், அதனால் வந்து நான் வந்து ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணிக்கிறேன். ஏன்னா வீடியோலேருந்து வந்து ரொம்ப போயிடுச்சுன்னா வந்து பார்க்க முடியாது. இப்போ வந்து ஆன் பண்ணும்போது Windows 10 grep 2 for Windowsனு இருக்கும். நீங்கள் வந்து grep 2 for Windows செலக்ட் பண்ணி Abstergo OS அப்படின்னு இருக்குது. நீங்கள் வந்து Abstergo OS வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பூட் ஆயின் இருக்குது. ஃபஸ்ட் டைம் வந்து கொஞ்சம் லேட் ஆகும். இப்போ வந்து ஆன் இருக்குது. ஃபஸ்ட் டைம் ஆன் பண்ணுறதுனால உங்களுக்கு வந்து இந்த லோகோ வந்து அதிகமாக வந்து டைம் எடுத்துக்கும். நான் வந்து இதை வந்து 8xல் வந்து ஃபார்வர்ட் பண்ணிக்கிறேன். நான் வந்து ஃபார்வர்ட் பண்ணால் தான் வீடியோலேருந்து வந்து இருக்கும், இல்லைனா ஒரு 1/2 மணி நேரத்துக்கு 3/4 மணி நேரத்துக்கு போயிடும். அதனால தான் ஃபார்வர்ட் பண்ணிக்கிறேன். ஆனால் நடுவில் எதுவுமே ஸ்கிப் பண்ணல, முக்கியமான கண்டென்ட்டு.
இப்போ வந்து லோகோவெல்லாம் முடிஞ்ச பின்னாடி இது லாங்குவேஜ் கேட்குது. லாங்குவேஜ் வந்து இங்கிலீஷே கொடுத்துக்கோங்க. அதில் வந்து 2 லாங்குவேஜ் தான் இருக்கும். சைனீஸ் இருக்கும். சைனீஸ் தெரிஞ்சால் கொடுத்துக்கோங்க. நான் வந்து இங்கிலீஷே கொடுத்துக்கிறேன். இப்போ வந்து அக்ரி கொடுத்துக்கோங்க. இந்த இடத்துல வந்து ஒய்ஃபை கனெக்ட் பண்ணால் அப்டேட் ஆகும். நீங்கள் வந்து கனெக்ட் பண்ணாமல் அப்படியே ஸ்கிப் கொடுத்து இங்கே வந்து ஓனர் பேர் கேட்குது. நான் என்னோடய பேரே போட்டுக்கிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆன் ஆகிருச்சு. இப்போ ஆனவுடனே ஸ்வைப் பண்ணுறது அந்த சும்மா கேட்குது Android 8 வர மாதிரி. இப்போ வந்து பர்ஃபார்மன்ஸ் ட்வீக்கரில் வந்து கொஞ்சம் மெசேஜ் வந்துக்குது. இது வந்து ரிமெம்பர் சாய்ஸ் ஃபார் எவர் அப்படின்னு கொடுத்துவாங்க. அலோ கொடுத்துவாங்க. இது வந்து எதுக்குன்னா கேம் வந்து கொஞ்சம் இன்பில்டாகவே பூஸ்ட் ஆகும். நீங்கள் வந்து தனியாகவே எல்ஸ்பீட் பர்ஃபார்மன்ஸ் ட்வீக்கர்லாம் இறக்க வேண்டிய அவசியம் இல்லை இந்த ஓஎஸை பொறுத்த வரைக்கும். இப்போ வந்து நான் வந்து ரீஸ்டார்ட் பண்ணி காமிக்கிறேன். ரீஸ்டார்ட் பண்ணி விண்டோஸ் 10 வந்து ஒர்க் ஆகுதா இல்லையா அப்படின்னு காமிக்க போகிறேன். ஏன்னா இது ஒரு டுயல் பூட் மெத்தட். 2 ஓஎஸுமே இருக்கும் உங்கள் லேப்டாப்பில். நிறைய பேர் கீழே கமெண்ட் பாக்ஸில் என்ன கமெண்ட் பண்ணியிருந்தாங்கன்னா ஷெடவுன் வந்து ஆக மாட்டேங்குது, ரீஸ்டார்ட்டும் ஆக மாட்டேங்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் இந்த ஓஎஸில் வந்து ரீஸ்டார்ட் கொடுத்தோன்னே ஆகுது. நான் வந்து ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணாமலே வந்து சீக்கிரமாக வந்து ரீஸ்டார்ட் ஆகிடுது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா விண்டோஸ் 10 செலக்ட் பண்ணிக்கிறேன் நான். உங்களது விண்டோஸ் 8 இல்லை விண்டோஸ் 7 இருந்தால் நீங்கள் வந்து விண்டோஸ் 7 செலக்ட் பண்ணிக்குவாங்க. ஜஸ்ட் வந்து உள்ளே போகுதா இல்லையா அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த ஓஎஸோட பர்ஃபார்மன்ஸ் டீட்டெயில்ஸ் வந்து நான் வந்து அடுத்தடுத்த வீடியோவில் வந்து சொல்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் எந்த கேம் வந்து கேம் ப்ளே போடணுன்னு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா விண்டோஸ் 10 வந்து ஆன் ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் ஒன்று போட்டுருங்க. முடிஞ்ச அளவு உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ண மாதிரி இருக்கும்.